ஸ்ரீனிவாசன். நான் இன்னைக்கு அஞ்சலை பெட்டி பற்றி பேச போகிறேன். அஞ்சலை பெட்டி தமிழகத்தில் சமையலறையில் இருக்கும் ஒரு பெட்டி. 5 அறைகள் இருப்பதால் இது அஞ்சலை பெட்டி என்ற பெயர்காரணம் பெற்றது. சமையலறையில் காணப்படும் ஒரு பெட்டி. சமைக்கும் போது தேவையான கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், மஞ்சள் இருக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இது தமிழர்களின் அறிவை காட்டுகிறது. பழங்காலத்தில் மரத்தில் செய்யப்பட்ட அஞ்சலை பெட்டிகள் இருக்கு. இன்று எவர் சில்வர், அலுமினியம், பித்தளை அஞ்சலை பெட்டிகள் இருக்கு. சில பழங்கால அஞ்சலை பெட்டிகள் குடும்ப கலைப்பொருட்களாக இருக்கும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வரும். நன்றி, வணக்கம். அஞ்சலை பெட்டி அப்பா அம்மா தான், நம்ம அப்பாவும் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சமைக்கும் போது நம்ம சமையல் நம்ம இந்தியன் சமையலுக்கு அஞ்சலை பெட்டி இல்லாம ஆகாது. பார்த்துருக்கீங்களா யாராவது இங்க பயன்படுத்துறது? பெட்டியா வச்சிருக்காங்களா இல்ல எல்லாரும் வந்து அந்த வீட்டுல பயன்படுத்துறாங்களா? ஓகே, எதுக்காக? தாளிக்கிறது மெயினா, தாளிச்சு கொடுறதுக்கு அதுக்குதான் நம்ம பயன்படுத்துறோம், ரைட்? அவன் என்ன சொன்ன, அஞ்சலை பெட்டி. அப்போ அந்த காலத்துல இருக்க அஞ்சலை பெட்டி ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு அப்ப செஞ்சது ஸ்ட்ராங்கா இருந்தது, அந்த அளவுக்கு அது நல்லா இருந்தது, ரைட்? நீங்க இந்த வாட்டி இந்தியா போகும்போது பாருங்க, உங்க தாத்தா பாட்டி அஞ்சலை பெட்டி வச்சிருக்காங்களா, அது வந்து அவங்க வாங்கினதா இல்ல அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு பாருங்க, கேளுங்க. கேட்டுட்டு அது உங்க கையில வரும்போது அது பொக்கிஷமா வச்சுக்கோங்க, புரியுதா? எத்தனையோ நம்ம வந்து பழசெல்லாம் பாதுகாக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஜென்ரேஷன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்றோம் நம்ம, சரியா? அதனால அது தெரிஞ்சுக்கோங்க. ஊர்ல போகும்போது கேளுங்க, அஞ்சலை பெட்டி எங்கன்னு கேளுங்க. உங்க தாத்தா பாட்டி அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க, ஐயோ என் பேத்திக்கு இதெல்லாம் பேரே தெரியுமா அப்படின்ட்டு, ரைட்? ஸோ கண்டிப்பா வீட்டுல போய் உங்க அம்மா பாட்ட கேளுங்க, அது வச்சிருக்காங்க.